சிங்கப்பூர் டு மலாக்கா 3 பகல் 2 இரவு ஒரு ட்ரிப்பு போனால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, நாம் இப்போ கெண்டிங் ட்ரீம் க்ரூஸில் 3 பகல் 2 இரவு ஒரு ட்ரிப்பு போக போகிறோம். அந்த கெண்டிங் ட்ரீம் க்ரூஸில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு வடை டு ஒய்ஃபை சேனலின் வணக்கங்கள். எம்ஆர்டி எடுத்து போகிறதுனா மெரினா சவுத் பே ஸ்டேஷனில் அப்படியே இறங்கணும். பார்த்தீங்களா, மந்திரம் போட்டு கதவெல்லாம் திறந்தோம் பார்த்தீங்களா? ஆமாங்க, இப்போ நம்ம மெரினா சவுத் பேர் எம்ஆர்டி ஸ்டேஷனில் தான் இருக்கோம். அப்படியே நடந்து போனால் மேலே எக்ஸிட் ஏன்னு போட்டிருக்கேன். அந்த எக்ஸிட் ஏ மெரினா பே க்ரூஸ் சென்டர். அப்படியே நம்ம நடந்து போக வேண்டியதாங்க மேலே. அப்படியே நடந்து போனால் 10 நிமிஷத்தில் நம்ம இந்த க்ரூஸ் சென்டருக்கு போயிடலாம். அப்படியே எம்ஆர்டி ஸ்டேஷன் வெளியே வந்தோன்னா 2 வழி போட்டிருக்குங்க. நாம் போக வேண்டிய வழி மெரினா பே க்ரூஸ் சென்டர். நடந்து போக வேண்டியதான். அப்படியே நடந்து போகும்போதே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் க்ரூஸ் ட்ரிப் போகிறோம், அதனால் அந்த ஆர்வம். இங்கேருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குங்க. இங்கேருந்து க்ரூஸ் சென்டருக்கு 280 மீட்டர் தான். சினிமாட்டிக் ஸ்டைலில் வீடியோ எடுத்து பார்க்கும் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவே செமையாக இருக்குங்க. இதோட வெயிட் 1,50,695 டன்னுங்க. பேசஞ்சர் கெப்பாசிட்டி 3,352 பேர். லென்த்து 335 மீட்டர் வித்து 40 மீட்டர். ஸ்டார்டர் ரூம்னு பார்த்தீங்கன்னா 1,674 இருக்குது. க்ரூஸ் சென்டர் வந்தாச்சு. நமக்கு முன்னாடி போகிறவங்க எல்லோரும் அங்கே தான் போகிறாங்க. நம்மளும் போயிட்டு செக்இன் பண்ணணும். அந்த செக்இன் பண்ணுறதுக்கு கியூ ஃபாலோ பண்ணியதாங்க. இவங்க பேர் தாங்க சுதகீர்த்தி. நாங்கள் பப்ளின்னு கூப்பிடுவோம். இந்த ட்ரிப்பு இவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. க்ரூஸ் 7:30க்கு எடுப்பாங்க. ஆனால் நாங்கள் 3:30க்கெலாம் வந்தோம். அப்போவே இவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஓகேங்க, செக்இன் பண்ணியாச்சு. அப்புறம் 3 ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அது உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த சீட் இருக்கும் பிறகு 3 போட்டிருக்கோம். அந்த சீட்டில் நம்ம போயிட்டு உட்கார வேண்டியதான். ஓகே, மேலே வந்தாச்சு. 3 நம்பரை தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ சேர்லாம் எம்டியாக தான் இருக்குது. பார்க்கும் கூட்டம் இருக்குமா இல்லையான்ட்டு. அங்கே கியூ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கியூ ஃபாலோ பண்ணுற இடத்துல தான் போயிட்டு நம்ம கீ கலெக்ஷன் பண்ணணும். ஒரு வழியாக கீ கலெக்ட் பண்ணியாச்சுங்க. பொதுவாக நம்ம ஹோட்டலில் தங்கியிருப்போம். அங்கே அவங்க கொடுக்குற கீயை பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும், இல்லைன்னா அந்த ஹோட்டலோட நேம் போட்டிருக்கோம் அந்த கீயில். ஆனால் இந்த கீயை பார்க்கும்போது நம்ம பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதை போட்டு தான் கொடுத்துருக்காங்க. பப்ளி அவங்களும் கீ வாங்கிட்டாங்களா, ரொம்ப ஹாப்பியாக. அதில் அவங்க நேம் போட்டிருக்குன்னு காட்டுறாங்க. நாம் க்ரூஸ் உள்ளார எங்கே போனாலும் இந்த கீயை தாங்க யூஸ் பண்ணணும். சாப்பிட போனாலும் சரி, எங்கே போனாலும் இந்த கீயை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பப்ளி ஒரே ஹாப்பிங்க. ஒரே ஆட்டமும் ஓட்டமும் தான் எங்கே பார்த்தாலும். அங்கே பாருங்கள், கீழேயும் அவ்வளவு கூட்டம் நிற்கிது. மேலேயும் பாருங்கள், மேலேயும் இவ்வளவு கூட்டம் இருக்குது. நாங்கள் வரும்போது சேர்லாம் அவ்வளோ எம்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல் ஆகிட்டு அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாங்க க்ரூஸ் உள்ளே போகலாம். எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்க, நாமளும் ஒரு செல்ஃபி எடுப்போம். இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா சண்டே போயிட்டு டியூஸ்டே ரிட்டனுங்க. க்ரூஸ் உள்ள என்டர் ஆவதற்கு முன்னாடியே நம்மளோட பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. நாம் உள்ளார நுழைவதே 7வது மாடிங்க. மொத்தம் 19 மாடி இருக்குது. நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 10வது மாடி கொடுத்துருக்காங்க. வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போயிட்டு. க்ரூஸ் உள்ளார வந்ததும் அப்படியே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஓகேங்க, 10வது மாடி வந்தாச்சு. அப்படியே ரூம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க உள்ளார அப்படியே நடந்து போகலாமா? பப்ளி முன்னாடி நடக்க போய்கிட்டே இருக்குங்க ரூமு. ஓகே, வந்துட்டாங்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்க, ஒரு வழியாக ரூம் வந்துட்டு ரூம் உள்ளே வந்ததும் சுதகீர்த்தி ரொம்ப ஹாப்பிங்க. ஒரே ஆட்டம் தான் உள்ளுக்குள்ளேயும். அதுவும் அவங்களுக்கு இந்த பால்கனி கதவை திறந்து காட்டணுமா. அவங்க வெளியில் என்ன தான் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா. ஸோ ஒரு வழியாக பால்கனி கதவை திறந்து காட்டியாச்சு. திறந்து காட்டினது ரொம்ப ஹாப்பிங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வாங்க ரூமில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, டீ தூள், காப்பி தூள், 4 தண்ணீர் பாட்டில் இருக்குது, டிவி இருக்குது. வாங்க முக்கியமானது பாத்ரூம் போய் பார்க்கும் எப்படி இருக்குன்ட்டு. பாத்ரூமும் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் குளிக்கிறது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகேங்க, குளிக்கிறது மட்டும்தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். பப்ளி மேலே உள்ள பெட்டை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவங்களுக்கு. அதை பார்த்தது மேலே ஏறி படுத்துக்கிட்டாங்க. ஆனால் நைட்டு இங்கே தான் அவங்க தூங்க போகிறாங்களாம், அதையும் சொல்லிட்டாங்க. மொத்தம் 19 மாடி இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 2 லிஃப்ட் இருக்குங்க. ஒன்று ஆஃப்டரு, இன்னொன்று ஃபார்வேர்டு. எங்களுக்கு கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, அந்த லைட் எரியிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதாவது 10வது மாடி. எங்களுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா 10வது மாடி ஃபார்வேர்டு லிஃப்ட்டு.
வாங்க குரூஸ் மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேலே போனது உண்மையாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சிங்கப்பூரை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓகேங்க, குரூஸ் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்பு வந்து மலாக்கா தான். ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 16வது மாடிங்க. அந்த 16வது மாடியில் தான் எல்லாமே இருக்குது. ப்ளே கிரவுண்டு, நம்ம சாப்பிட போகிறது எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸ்விம்மிங் பூலும் அங்கே தான் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்ததும் பப்ளி உடனே குளிக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி அப்புறம் ரூமுக்கு எப்படியோ கொண்டு வந்தாச்சு, நாளைக்கு குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ரூமுக்கு வந்து அந்த பால்கனி கதவை திறந்து வெளியில் வந்து பார்த்தா அப்பா, அந்த காற்றுக்கும் அந்த நேரத்துக்கும் ஒரு பாட்டு தாங்க நினைவுக்கு வந்தது. வாங்க டின்னர் சாப்பிட போகலாம். சாப்பிட வந்தாச்சுங்க. 3 வேளையும் சாப்பாடு அந்த பேக்கேஜ்லேயே சேர்ந்து வந்துட்டோங்க. நாங்கள் இப்போ வந்து வெஸ்டர்ன் சாப்பாடு தான் வந்திருக்கோம். சாப்பாடு பார்க்க நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே 3 வகையான சாப்பாடு இருக்குங்க. சைனீஸு, வெஸ்டர்னு, இந்தியன் சாப்பாடு. அந்த இந்தியன் சாப்பாடு பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. நாங்கள் இந்த 3 நாள் எல்லா சாப்பாடையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்களும் வந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியன் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்களில் ட்ரிப்பு வந்தால் தாங்க நமக்கு இந்தியன் சாப்பாடு வந்து கிடைக்கும். மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா 2 டைப்பான சாப்பாடு தான். ஒன்று வெஸ்டர்னு, இன்னொன்று வந்து சைனீஸ். ஓகேங்க, நம்ம சாப்பிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியில் போயிட்டு குரூஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம குரூஸை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கான லைவ் ஷோங்க, ஃபன் ஷோ மாரி நடக்குது. பார்த்ததும் பப்ளிக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டுங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. நைட்டு ஒரு ஷோ ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க, லைவ் ஷோ. அதை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. லைவ் ஷோ பார்க்க உள்ள வந்தாச்சுங்க. நல்லா பெரிய ஒரு தேட்ரு மாதிரி தான் இருக்குது. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்க, ஷோ ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதை அப்படியே பால்லாம் பசங்க மேலே தூக்கி போட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்குது பார்க்க. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பப்ளி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதேமாரி அங்கே வந்த எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஷோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள் என்ன ஒரு பாட்டம். பாலை தூக்கி போட்டாங்க. பப்ளி பிடிக்கிறதுக்குள்ளே முன்னாடி உள்ள 2 குழந்தைங்க அந்த பாலை தடுத்துட்டாங்க. திரும்ப பாலை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஷோ முடிகிற கட்டத்தில் பப்ளியும் ஸ்டேஜில் ஏறிக்கிட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சிக்கிட்டு ஆட்டத்தை பாருங்கள். என்ன ஒரு ஆட்டம், பயங்கரமான ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க, மலேசியாவில் உள்ள மலாக்காங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து குரூஸ் வந்து கரெக்டாக 8 மணிக்கு காலையில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிக்கு தான் ரிட்டன் வந்து இந்த குரூஸை மூவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இந்த குரூஸ் இங்கே தான் நிற்கும். அங்கே தெரியுது பாருங்கள், அதான் மலாக்கா. அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த போட்டில் தாங்க மலாக்கா சிட்டிக்குள்ளே போக போகிறோம். இதேமாரி 10 போட்டு இருக்குது. ஒரு வழியாக போட்டில் உட்காந்தாச்சுங்க. வாங்க மலாக்கா போகலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து குரூஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த போட்லேயே போயிட்டு நீங்கள் இந்த போட்லேயே ரிட்டர்ன் வந்துடலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், டிக்கெட்லாம் கிடையாது. ஃப்ரீயாக தான் போயிட்டு ஃப்ரீயாக தான் வரணும். ஓகேங்க, மலாக்கா சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே வேலை பார்க்குறது எல்லாரும் பார்த்திங்கன்னா அந்த குரூஸ் உள்ள ஸ்டாஃப் அவங்க தாங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த வேலை பார்க்குறது எல்லாமே அவங்க தான். அவங்க மலாக்கா சிட்டிக்குள்ளே போயிட்டு பார்க்கும் எப்படி இருக்குது என்னான்ட்டு. வாங்க குரூஸ் ரிட்டர்ன் போகலாம். உங்கள் லாஸ்ட்டு போட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30 லாஸ்ட்டு போட்டுங்க. ஓகேங்க, குரூஸ் வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ குரூஸில் உள்ள ஷாப்பிங்லாம் போய் பார்க்கலாமா என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. கண்ணாடி எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. நமக்கு தான் செட் ஆகுமான்னு தெரியல. எல்லாம் பிராண்டுங்க, விலை அதிகமாக இருக்குது. $400 $500 எல்லாம் உள்ளார எல்லாமே சிங்கப்பூர் மணி தாங்க. இந்த கண்ணாடி வாங்கினோம்னா கசினோ போகிறோம், ஜெயிக்கிறோம், காசு அள்ளுறோம், ஷாப்பிங் பண்ணுறோம். கசினோ போனோன்னா குழந்தைய கூப்பிட்டு போக முடியாதுங்க. அதனால் அவங்கள ப்ளே ஸ்கூலில் விட்டாச்சு. அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைவேசி இல்லை. நீங்கள் கசினோ போனோம்னா குழந்தைய அங்கே ப்ளே ஸ்கூல் இருக்குங்க, அங்கே விட்டுட்டு அழகாக நீங்கள். ஓகே வாங்க கசினோ போகலாம். உள்ளே என்டர் ஆனது 360 டிகிரி நின்று பார்க்குற போல் ஒரு லைவ் ஷோ நடந்துச்சு. இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பேக்கேஜாக இருக்குங்க. $200 நீங்கள் பே பண்ணிங்கன்னா லிக்கர் அண்ட் பியர் வந்து 3 நாளைக்கு ஃபுல் டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக குடிக்கலாம். அதுவே $100 கட்டிங்கன்னா 2 நைட்டுக்கு மட்டும் குடிக்கலாம். அதுவே $50 மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா 1 நைட்டுக்கு மட்டும் குடிக்கலாம். நீங்கள் கசினோ விளையாடுறதுக்கு முன் உங்கள் ஐசியோ அல்லது பாஸ்போர்ட்டோ கொடுத்து மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிக்கோங்க. நான் ரொம்பலாம் விளையாடலைங்க, ஜஸ்ட்டு கசினோ எப்படி இருக்குங்கிறத மட்டும் நான் பார்த்தேன். ஓகேங்க, இப்போ ப்ளே ஸ்கூலில் இருக்கிற பப்ளியை ரிட்டர்னை கூப்பிட்டு வர போகிறோம். ஓகே, அவங்கள அப்படியே கூப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க இந்த ட்ரிப்பு. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ரிட்டன் சிங்கப்பூர் போகிறோங்க.
ரிட்டன் சிங்கப்பூர் வந்தாச்சு. சில பேர்லாம் காலையிலே ஒரு 8 மணிக்கெலாம் ரிட்டன் சிங்கப்பூர் வந்தாச்சுங்க. அவங்க சில பேர் வந்து காலை சாப்பாடு சாப்பிடாம வெளியாகிட்டாங்க. நாங்கள் வந்து போயிட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் வெளியானோம். நீங்கள் வெளியே போகிறப்போ உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து ரிட்டன் கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த கீ இருக்குல்ல, அதை நீங்கள் ரிட்டன் கொடுக்கணும் தேவையில்ல, நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்தி